வேலன் திசை முகன் மால் திரள கரக்கரை யான் பாட நாடுதல் செய்ய சங்க திரள கரக்கரை காண்பான் கை நீத்திசை வார் பனி கதிர திரள கரக்கரை வானேட்டு மைந்தர் புந்தி ஒக்குமே. பதம் பிரித்தது. திர லக்க ரக்கரை வெண்கண்ட வேலன் திசை முகன் மால் திரள் அக்கர் அக்கர் ஐ யான் பாட நாடுதல் செய்ய சங்கு அதிர் அளக்கர் அக்கரை காண்பான் கை நீத்திசைவார் பனிக்கதிர் அள கரக்கரை வான் நீட்டு மைந்தர் புந்திக்கு ஒக்குமே. திர லக்க ரக்கரை வெண்கண்ட வேலன் திசை முகன் மால் திரள் அக்கர் அக்கர் ஐ யான் பாட நாடுதல் செய்ய சங்கு அதிர் அளக்கர் அக்கரை காண்பான் கை நீட்டிசைவார் பனிக்கதிர் அள கரக்கரை வானேட்டு மைந்தர் புந்திக்கு ஒக்குமே. இந்நூல் இக்கந்தர் அந்தாதி அவை அடக்கம் என்ற தலைப்பின் கீழ் வருகிறது. ஒரு நூலை எழுதும் புலவர் அந்த நூலை அரங்கேற்றும் முன் சபையோரிடம் அடக்கத்துடன் வேண்டிக் கொள்ளும் பகுதியாக இக்கந்தரந்தாதி உள்ளது. அவை என்றால் சபை, அடக்கம் என்றால் பணிவு. சபையில் பணிவுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அருணகிரிநாதர் நமக்கு தெரிவிக்கிறார். பொருள்: நான் சிறியவன், இந்த அவையில் பெரும் புலவர்கள் இருக்கிறீர்கள், என் பாடலில் பிழை இருந்தால் பொறுத்து கொள்ளுங்கள் என்று வேண்டிக் கொள்வதாக உள்ள தலைப்பின் கீழ் வரும் கந்தர் அந்தாதி. இங்கு தலைவன் முருகவேள். அவன் புகழை பாட என்னால் இயலுமா அப்படி என்று குருநாதர் வியந்து பணிவுடன் வேண்டிக் கொள்கிறார். அத்தகைய மகிமை பொருந்திய முருகவேளை யான் பாட வந்தது எங்கனம் உள்ளது என்று கேட்டால், கையால் நீந்தி கடலை கடக்க எண்ணுவோரோடு புத்திக்கு இணையானது. யாரேனும் கையால் நீந்தி கடலை கடக்க முடியுமா? அதேபோல் வானில் உள்ள நட்சத்திரங்களை கை நீட்டி நாம் நம் சிறு விரலால் ஒன்று ஒன்றாக எண்ணிவிட முடியுமா? இரண்டுமே முடியாது. அதே போல் முருகனை பாட இயலுமா? முருகவேளின் கீர்த்தியை நான் சொல்ல முடியுமா என்று கேட்கிறார் குருநாதர். திர லக்க ரக்கரை வெண் கண்ட வேலன் திசை முகன் மால். திர உறுதியான திடமான, லக்க லட்சமான, லட்சம் லாக் அப்படிங்கிறோம்ல, லாக் அதான் லக்க லட்சமான, ரக்கரை ரக்கர் என்றால் அரக்கர்களை அசுரர்களை, திர லக்க ரக்கரை வெண்கண்ட வேலன் வெற்றி கண்ட வேலாயுதன், திசை முகன் பிரம்மன், மால் திருமால். திர லக்க ரக்கரை வெண்கண்ட வேலன் திசை முகன் மால். திரள் அக்கர், அக்கம் என்றால் கண், ருத்ராக்கம் அப்படி என்று சொல்கிறோம்ல, ருத்ராட்சம், அச்சம், அட்சயம், அச்சம், மீனாட்சி, விசாலாட்சி, காமாட்சி என்கிறோமே, அநேக கண்களை உடையவள். ஆதலால் அக்கம் அக்கர் என்றால், அக்கம் என்பது கண்ணை குறிக்கும். திரள் அக்கர் உடல் முழுதும் கண்களை உடைய இந்திரன், திரள் அக்கர். அக்கர் அக்கம் என்றால் ருத்ராட்சத்தையும் குறிப்பதால் ருத்ராட்ச மாலையை உடைய சிவனுக்கும் ஐ அனைவருக்கும் சுவாமியாகிய குமரக்கடவுள். யாருக்கெல்லாம்? திர லக்க ரக்கரை வெண்கண்ட வேலன் அவன், திசைமுகன் மால், திரள் அக்கர் அக்கர் ஐ அனைவருக்கும் மேலானவன் என் ஐயன் செந்திலாண்டவன். அப்படியாப்பட்ட செந்திலாண்டவனை யான் பாட நாடுதல்
யான் பாட நாடுதல், நான் பாட விரும்புதல் இதற்கு ஒப்பாகும் என்று பின்வருமாறு கூறுகிறார். செய்ய சங்கு, அழகிய சங்குகள். திரள் அக்கர் அக்கர் ஐ யான் பாட நாடுதல் செய்ய சங்கு, அழகிய சங்குகள் முழங்கும். அதிர், அதிர் என்றால் முழங்குதல். அளக்கர் கடலை, அக்கறை காண்பான், கடலுக்கு அக்கறை காணும்படி கை நீந்துவார், கை நீத்து இசைவார். கையால் நீந்த போவாரின் புத்திக்கு, புத்தி என்பது இங்கு மறைந்துள்ளது. அதிர் அளக்கர் அக்கறை காண்பான் கை நீத்து இசைவார். அவர்களின் புத்திக்கும், அவர்களின் கடலை கையால் நீந்தும்படி முயற்சி செய்பவரின் புந்திக்கும் புத்திக்கும் பனிக்கதிர் குளிர்ந்த கிரணங்களை உடைய சந்திரனை அள பிடித்து கொள்ளும்படி கரக்கரை, கரம் என்றால் கை, கரை என்றால் அளவு, கரக்கரை கை அளவை வானீட்டுமைந்தர். நான் வானில் உள்ள சந்திர நட்சத்திர கூட்டங்களை எண்ணப் போகிறேன், அல்லது வானில் உள்ள சந்திரனை நான் பிடிக்கப் போகிறேன் என்று தரையிலிருந்து பூமியிலிருந்தே கையை நீட்டுபவரும், கையை நீட்டி நான் பிடித்து விடுவேன் சந்திரனை என்று நீட்டும் சிறுவர்களின் புந்திக்கும் அவர்களின் புத்திக்கும் ஒப்பாகும். லட்சக்கணக்கான அசுரரை வென்றவர் வேலாயுத கடவுள். அவர் பிரம்மனுக்கும் திருமாலுக்கும் இந்திரனுக்கும் சிவனாருக்கும் தலைவர். அத்தகைய குமார கடவுளை நான் பாட கருதுதல் கையால் நீந்தி கடலை கடக்க எண்ணுவாரின் புத்திக்கும் சந்திரனை பிடிக்க வானில் கை நீட்டும் சிறுவரின் புத்திக்கும் ஒப்பாகும் என்கிறார் குருநாதர். வென்றிமாலை கவிராயரோ திருச்செந்தூர் தலபுராணத்தில் புல்லறிவுடையேன் எங்கன் தேர்குவன், திருச்செந்தூர் தலபுராணம் எழுதிய வென்றிமாலை கவிராயரே கூறுகிறார், யான் புல்லறிவு உடையேன், உன் புகழை யான் பாட இயலுமா என்று கூறுகிறார். முருகன் பெருமை சொல்லுதற்கு அரியது, சொல்லுகைக்கு இல்லை என்று சும்மா இருக்கும் என்கிறார் கந்தர் அலங்காரம் 10வது அலங்காரத்தில். நக்கீர தேவநாயனாரோ திருமுகாற்றுப்படையில் யான் அரிய அளவையின் ஏத்தி ஆனாது நின் அளந்து அறிதல் மண்ணுயிர்க்கு அருமை என்று கூறுகிறார். 26 முறை விதவிதமாய் முருகனை போற்றிய பின்னும் நக்கீரர் கூறுகிறார், நின்னளந்து அறிதல் மண்ணுயிர்க்கு அருமை என்று கூறுகிறார். வெற்றிவேல் போர் கொற்றவை சிறுவை இளையணி சிறப்பின் பழையோல் குழவி வானோர் வணங்குவில் தானே தலைவர் மாலை மார்ப நூலறி புலவ செறிவில் ஒருவர் பொறுவிரல் மல்ல அந்தனர் வெறுக்கை அறிந்தோர் சொல்மலை மங்கையர் கனவ மைந்தர் ஏரே அரும்பெறல் மரபின் பெரும்பெயர் முருக என்று விதவிதமாக முருகனை போற்றிய பின்னும் நக்கீரர் கூறுகிறார், நின்னளந்து அறிதல் மண்ணுயிர்க்கு அருமை என்று கூறுகிறார். முருகன் மூவர்க்கும் மேலானவன், முத்தேவருக்கும் மேலானவன், யாவருக்கும் மேலானவன் என்பதை குருநாதர் அயனெனவாகி அரியனவாகி அரண் எனவாகி அவர் மேலாய் என்று திருப்புகழில் அழகாக எடுத்துரைக்கிறார். மீண்டும் ரக்கரை வெண்கண்ட வேலன் திசை முகன் மால் திரள் அக்கர் அக்கர் ஐ யான் பாட நாடுதல் செய்ய சங்கு அதிர் அளக்கர் அக்கரை காண்பான் கை நீட்டி செய்வார் பனிக்கதிர் அள கரக்கரை வான் நீட்டு மைந்தர் புந்திக்கு ஒக்குமே. உறுதியான லட்சமான அரக்கர்களை அசுரர்களை புறங்காட்ட செய்த வேலாயுதன், அத்தகைய வேலாயுதனை
அவன் பிரம்மாவுக்கும் மாயோனுக்கும் அநேக கண்களை உடைய இந்திரனுக்கும் ருத்ராட்ச மாலையை அணிந்த பரமசிவனுக்கும் சுவாமி. அத்தகைய சுவாமியாகிய குமார கடவுளை நான் பாடும்படி கருதுகின்றது எங்கனம் உள்ளது என்று பின்னால் கூறுகிறார். அழகிய சங்குகள் முழங்கும் சமுத்திரத்தை கரை காணும்படி கையினால் நீந்தி போவர்களின் புத்திக்கும் தன் கதிரை உடைய சந்திரனை பிடித்து கொள்ளும்படி கை அளவை ஆகாசத்திலே நீட்டும் சிறுவர்களது புத்திக்கும் ஒப்பாகும் என்று கூறுகிறார். பணிவுடைமை மிகுந்த பணிவுத்தன்மை உடைய நம் குருநாதர். அசுரர்களை ஜெயித்தவரும் பிரம்மன் முதலியோருக்கு சுவாமியுமாகிய குமார கடவுளை யான் பாட கருதுதல் கையினால் கடலை நீந்தவும் கையை நீட்டி சந்திரனை பிடிக்கவும் நினைப்போர் புத்திக்கு ஒப்பாய் இருக்கின்றது என்பதே இதன் கருத்துரையாகும். இச்செய்யுளில் அவை அடக்கமாக கூறுகிறார் குருநாதர். விடை உகத்திடு மின் அணை வாகன் மேல் தொடை நிரம்பு சொல் சூடத் தொடங்கல் யான் நடையிடல் கரு நல் எழின் மைந்தர் சூழ் கடல் கடக்க கருதுவது ஒப்புமால் என திருப்பூவனம் என்னும் தலத்து புராணத்தில் நாம் காண்கிறோம். புகழிப் பெருமான் சம்பந்த மூர்த்தியும் சிவபிரானின் புகழை அளந்து உரைப்பன் என வினையேனும் சமைத்தவாறு வான் கிளைத்து வரு நான் மதியை வருக என்று மகவு ஒன்று அழைத்தவாறேயால் என்று சீர்காழி புராணத்திலும் நாம் காணலாம். வானில் நிலவும் சந்திரனை நாம் வா என்றால் கீழே வந்து விடுமா? அல்லது நம்மால் தான் வானில் உலாவி வரும் சந்திரனை பிடிக்க இயலுமா? கடலை கையால் நீந்தி நம்மால் போக முடியுமா? எதுவுமே முடியாது. ஆதலால் அம்முருகனை நான் பாட இயலுமா? முடியாது. முருகனின் பெருமையை ஓரளவு அவர் அருளாலே அவன் மகிமை கடலில் ஒரு தேக்கரண்டியாவது ஒரு துளியாவது உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று இந்த நாயடியேனுக்கு அவன் அறிவித்ததால் தான் இன்று அடியேன் உங்கள் முன்னால் இக்கந்தரந்தாதி 10வது அந்தாதிக்கு பொருள் விளக்கம் தர முடிகிறது. வெற்றி வேல் முருகனுக்கு அரகரோகர, செந்திலாண்டவனுக்கு அரகரோகர. திரள் அக்கரை வெண்கண்ட வேலன் திசைமுகன் மால் திரள் அக்கரை யான் பாட நாடுதல் செய்ய சங்கு அதிர் அக்கரை காண்பான் கை நீட்டி செய்வார் பனிக்கதிர் அல கரக்கரை வான் நீட்டு மைந்தர் குண்டிக்கு ஒப்புமே. வெற்றி வேல் முருகனுக்கு அரகரோ.